ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் குருவாரத்தன்னைக்குன்னு அபூர்வமான பதிவுகள்லாம் நமக்கு கண்ணில் ஆப்படுறது, அதை சொல்கிற பாக்கியம் அடியேனுக்கு. ஸ்ரீ பெரியவா அனுபவம் ஒன்னொன்னும் ஒரு முத்து, ஒரு வைரம், மாணிக்கம். ஸ்ரீ பெரியவா அவ கரத்தாலேயே 2 மட்டை தேங்காயை ஒரு பெண்மணிக்கு கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணுறான். அது யாருக்கு? சாத்தனூருங்கிற ஊரில் ஸ்ரீ பெரியவா சாதுர்மாசிய விரதம். அப்போது அந்த அன்பரோட வீட்டில் தான் ஒரு இடத்துல ஸ்ரீ பெரியவாளுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கா. அந்த அவ குரூப் எல்லாரும் வந்து சமைச்சு சாப்பிட இது பண்ணுறதுக்குன்னு இவ அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டை ஒதுக்கி கொடுத்துருக்கா. அந்த வீட்டை சேர்ந்த அன்பர் தினம் பூஜைக்கு வருவார், பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுவார், பெரியவாளுக்கு வேணுங்கிற உபகாரம் எல்லாம் பண்ணுவார். அதாவது துளசி, வில்வம், புஷ்பம் இது எல்லாம் வாங்கி கொண்டு பக்கத்தில் இருக்கிற டவுன்லேருந்தே வெத்தலை, பாக்கு, பழம் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு அசிஸ்ட் பண்ணி கொடுப்பார். அந்த அணுக்க தொண்டர்களோட இருப்பார். அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுமோ தன்னால் அதெல்லாம் செய்வார். அவர்கிட்ட ஒரு நாள் ஸ்ரீ பெரியவா, உனக்கு ஆண் குழந்தையா பொன் குழந்தையா அப்படின்னு யாரான்னு கேட்டாக்க சிரிச்சுட்டே 2 அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறா பெரியவா. இதோட அர்த்தம் என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அவ ஆற்றுல அந்த சாதுர்மாசிய விரதம் முடிச்சு பெரியவா வந்து கிளம்புற நாள் வருது. அப்போது அந்த கைங்கரியம் பண்ணின அன்பரோட மனைவிக்கு மாதாந்திர உபாதை. அந்த உபாதையெல்லாம் கொஞ்சம் நீங்கின உடனே கரெக்டாக ஒரு 5 நாள் பெரியவா விட்டுட்டு உன்னோட ஒய்ஃபையும் அழிச்சுண்டு வா, உன்னோட பாரியாலையும் அழிச்சுண்டு வாங்கிறா பெரியவா உத்தரவு போடுறா. இவர் உடனே அவளை அழிச்சுண்டு வரா. 2 பேரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. எங்க உன் மடி தலைப்பா காட்டு அப்படின்னு சொல்லி 2 மட்டை தேங்காய் தன்னோட திருக்கரத்தால் ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணுறா பெரியவா. இந்த மட்டை தேங்காயை வாங்கிட்ட உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியவா நாம் இல்லாமையே பூஜை முடிச்சுட்டு சாதுர்மாசிய விரதம் முடிச்சுட்டு கிளம்பிடுவான்னு நினச்சோமே, அந்த நினப்பு பெரியவாளுக்கு முக்காலும் அறிஞ்சவர்னு சொல்கிறோம் இல்லையா. பெரியவாய் என்ன தேடி அனுகிரகம் பண்ணியிருக்கா. சாதுர்மாசிய விரதம் முடிஞ்சு அந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறா அப்படின்னு எல்லா அணுக்க தொண்டர்களோட எல்லாம் பேக் பண்ணிட்டு எப்போ சொல்ல போகிறா பெரியவா அப்படின்னு எல்லாரும் ரெடியாக இருக்கா. பெரியவா என்ன சொல்லிட்டா, கூட கொஞ்சம் இங்கே ஒரு வாரம் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இது ஏன் எதுக்கு என்னங்கிற காரணமெல்லாம் இவாளுக்கு தெரியாது. இப்போ தான் அவளுக்கு புரியுறது. இந்த தம்பதிகளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே பெரியவா ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த மாதாந்திர உபாதை முடிஞ்ச 5ஆவது நாள் அந்த பொண்ணை கூப்பிட்டு அனுகிரகமும் பண்ணி ஆசீர்வாதமும் பண்ணி அடுத்த க்ஷணம் அந்த கேம்பை விட்டு கிளம்பிடுறான். இதுதான் பெரியவா தேடி வந்து அனுகிரகம் கொடுக்குற தெய்வம். நீ எப்படி வேணா, எப்படிப்பட்ட மனுஷனா வேணா இரு, ஆனால் உண்மையும் நேர்மையும் தன்னடக்கமும் பக்தியும் எல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா உனக்கு அனுகிரகம் மழை எப்படி தேடி வந்து கிடைக்குங்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம். நாமளும் சில பேருக்கு நிறையா அட்வைஸ் பண்ணுவோம். அட்வைஸ்னாலே எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தானே. அந்த இடத்த விட்டு எல்லாரும் ஓடி போயிடுவா. நீ அட்வைஸ் பண்ண போகிற, கூப்பிட்டு உட்காத்தி வைக்க போகிற அப்படின்னாலே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுற பேர் நிறைய பேர். 4 நாள் முன்னாடி ஒரு லக்ஷ்மி பாட்டியோட கதை சொன்னேன். நிறையா ராமநாமம் சொல்லுவா, தன்னுடைய அக்கௌண்ட்டை ரொப்பிப்பா. யாரானு கஷ்டம்னு வந்துட்டா அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற ராமநாமாவை இந்தா உனக்கு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு திரும்ப அந்த இடத்த ஃபில் பண்ணிடுவோன்னு சொன்னேன். அந்த அனுகிரகமும் அந்த மழையும் கொடுக்கறதும் மனமும் வந்து உண்மையாக நேர்மையாக கொடுக்குற அந்த லக்ஷ்மி பாட்டிக்கு எவ்வளவு அனுகிரகம் இருந்திருக்கு. அந்த மாதிரி அனுகிரகம் நம்ம ஒருத்தருக்கும் இருக்கணும். அப்போது நம்ம மனசளவில் தூய்மையாக வெண்மையாக இன்னசென்ட்டாக இருக்கணும். அப்படியே அந்த பால் மாதிரி வெளவெளேர்னு பால் மனசுப்பா, குழந்தை மனசுப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கணும். பெரியவாளுடைய அன்புக்கு பாத்திரம் மாறத்துக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும். நாம்
பெரியவா என்ன சொல்கிறாலோ அதை அப்படியே கேட்கணும். அப்படியே கேட்கணுங்கிறது இல்லை, நீ கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்கான பதிலையும் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இதை நீ 4 பேர்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். பெரியவா அந்த அன்பர் அவள் ஆற்றுல இடம் கொடுத்துருக்காங்கிறதுனால இதை அனுகிரகம் பண்ணலை. அது பல வருஷமாக அவள் ஆற்றுல அந்த பொண்ணுக்கு அனுகிரகம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த முறை பெரியவா மனசில் திட்டம் போட்டுன்னுட்டா. திட்டம் போட்டுட்டு அவள் ஆற்றுல சாதுர்மாசிய விரதம் சாத்தனூர் ஊரில் அனுகிரகம் பண்ணிவிட்டு விரதத்தை முடிச்சுட்டு அங்கே நித்தியமுமே வேத பாராயணம், பூஜை, உபன்யாசம் எல்லாம் நடக்கும். அது எல்லாம் நடந்து எல்லாருக்கும் எல்லா அனுகிரகமும் தினம் கொடுத்துவிட்டு பெரியவா இவாளுக்கு ஸ்பெஷலாக நீ மாதாந்திர விளக்கு முடிஞ்சு அவள் வெயிட் பண்ணி நீட்டார வரைக்கும் டைமும் கொடுத்து அவகாசம் கொடுத்து திரும்ப அவளை கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணுறதெல்லாம் எப்பேற்பட்ட பாக்கியம்னு சொல்ல தெரிய வேண்டாம். எல்லாருக்குமே இது புரியும் நன்னா. அந்த மாதிரி அனுகிரக மழை. அதனால தான் பெரியவா உனக்கு ஆண் குழந்தையா பொன் குழந்தையான்னு கேட்டால் நீ 2ம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த ரெட்டை மட்டை தேங்காய். அது எப்போ முன்னாடியே சொல்லிட்டா. ஃபஸ்ட்டு அந்த ஊருக்கு வந்த உடனே மனசில் எடுத்துனுட்டா. அந்த மாதிரி அடுத்த வருஷம் கரெக்டாக பக்கத்து கிராமத்துக்கு வந்திருக்கா பெரியவா. சாத்தனூருக்கு பக்கத்து ஊர். இந்த அன்பரோ பெரியவாளை கவனிக்க போகிறா. தரிசனம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு வருவோன்னு. அப்போ போகும்போது பெரியவா, உங்களோட அனுகிரகத்தினால என்னோட மனைவி இப்போ நிற மாசமாக இருக்காதனால தான் வர முடியல. உங்களுடைய பரிபூர்ண ஆசை கிருபா கடாட்சம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார் அவர். அந்த இடமே ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் குதூகலம் மாறலாம். நாமளும் இந்த ராமநவமி நாளையிலேருந்து நாளைக்கு குருவாரத்துலேருந்து எல்லாரும் நிறையா ராமநாமா சொல்லுங்கோ. யார் கஷ்டம்னு வந்து கேட்டால் கவுண்டை கொடுங்கோ, திரும்ப அந்த இடத்த ஒப்புங்கோ. இது ஒரு யாரான ஒருத்தர் செஞ்சு வழிகாட்டினா தானே நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம். இந்த மாதிரி கூட இருக்குது. பக்தி பண்ணுறதுல எவ்வளவோ வழி இருக்குது. இப்படியும் பக்தி பண்ணலாம். இந்த பக்தி பண்ணுறதுக்கு எவ்வளவு வழி இருக்கோ எல்லா வழியையும் நாமளும் தெரிஞ்சுக்குவோம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா.